ஆசிய தீவு நாடான மாலத்தீவில் அங்கிருந்த இந்திய இராணுவ வீரர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டுள்ளதா அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. இந்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடைபெற்றது. அந்த அதிபர் தேர்தலில் சீன ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவராக கருதப்படும் முகமது முய்சு அவர்கள் வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்றதால் அங்கிருந்த இந்திய வீரர்களை வெளியேற்றுவேன் என்று அவர் தேர்தலில் போட்டியிடும் போதே அறிக்கையை வெளியிட்டிருந்தார். லட்சத்தீவுக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் போனார். அந்த டூர் போய் அந்த போட்டோவெல்லாம் பகிர்ந்தார். அந்த போட்டோவெல்லாம் பகிர்ந்ததுனால தீவு அமைச்சர்கள் அதை கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க. அப்படி விமர்சித்ததுனால அவங்க சர்ச்சையை அது ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தது. அவங்க அதுக்கு மன்னிப்பு கோரியிருந்தாங்க. இப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் போய்கிட்டு இருந்தது. இப்படி போய்கிட்டு இருந்தபோது அங்கேருந்த வீரர்கள் இந்திய இராணுவ வீரர்கள் உடனடியாக வெளியேறணும் அப்படின்னு சொல்லி மாலத்தீவு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கிட்டுச்சு. இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே அனைத்து வீரர்களும் வெளியேறிவிட வேண்டும் என்று அறிக்கையை அவங்க ஒரு கெடு மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த கெடு முடியறதுக்கு முன்னரே இந்திய வீரர்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் கூறியிருக்காரு. வீரர்கள் அங்கே எதுக்காக இருந்தாங்கன்னா, ஒரு தீவு மாலத்தீவுங்கிறது நிறைய தீவுகளை கொண்டது. அந்த தீவில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஹெலிகாப்டர் மூலமாக தான் பேசஞ்சர்ஸ் எல்லாம் கொண்டு போகணும். அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பல் கொடுத்துருந்தோம். அந்த கப்பலை மாலத்தீவுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம். அந்த கப்பலை மேனேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாங்க. பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க மாலத்தீவுக்கு. பிற எதிரிகள் அந்த நாட்டை தாக்காமல் இருக்கிறதுக்காக அந்த நாட்டுக்கு ஒரு பாதுகாப்புக்காகவும் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு சேவையும் இந்திய அரசாங்கம் வீரர்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட வீரர்களை அங்கேருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி இவர் அதிபர் ஒரு அறிக்கையை சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்டதுனால அவர் இந்திய வீரர்களை வெளியேற்றணும்னு சொல்லி கொடுத்தாரு. இந்தியாவும் ஏற்றுக்கிட்டு தன்னோட வீரர்களை வாபஸ் வாங்கிருச்சு. எத்தனை வீரர்கள் தங்கியிருந்தாங்க, எத்தனை பேர் கடைசி கட்டமாக வெளியேறினாங்க அப்படிங்கிறத பின்னர் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை விட்டுருக்குறாங்க. இதன் மூலம் இந்திய அரசாங்கம் இந்திய வீரர்கள் அங்கிருந்து வெளியேற்றதுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான இழப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே இந்திய வீரர்கள் ஆம்புலன்ஸை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு பையனுக்கு ஏற்கனவே குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இந்திய ஹெலிகாப்டர் இயக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பர்மிஷன் கொடுக்காதனால ஒரு பையன் கூட ஏற்கனவே இறந்துட்டாப்புல. இது மாதிரி மாலத்தீவில் இந்திய வீரர்களை வெளியேற்றதுனால அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே இந்தியர்கள் அங்கே டூர் போகாதனால மாலத்தீவனுடைய டூரிசம் கீழே போயிடுச்சு. பொருளாதாரமும் நெருக்கடியில் இருக்குது. இவர் பதவி முடிகிறதுக்குள்ளே அந்த நாடு பல இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியாவுடைய உதவி மாலத்தீவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதனோட விளைவை அந்த நாட்டு மக்கள் பின்னாடி இப்போவே உணர்ந்துட்டாங்க. இந்தியாவுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் அதிபர் முகமது முய்சு விடாப்பிடியாக இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டையே வச்சிட்ருக்காரு. இதன் மூலமாக அவருக்கு லாபம் இருந்தாலும் அந்த நாட்டு மக்களுக்கு துன்பம் தான். என்ன நடக்குது அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.